வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 9th கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். சில்வர் ஜூப்ளி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அட்ரஸ் த உத்தரகாண்ட் அசம்பிளி ஆன் இட்ஸ் சில்வர் ஜூப்ளி. உத்தரகாண்ட் அசம்பிளி இருக்குல்ல, உத்தரகாண்ட் அசம்பிளினா சட்டமன்றம்னு சொல்லலாம். அதுல வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து உரை ஆற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி எப்போ அப்படின்னா சில்வர் ஜூப்ளில அப்படின்னு சொல்ல வராங்க. Uttarakhand was formed on November 9, 2000 as India's 27th state. உத்தரகாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 27th ஸ்டேட். எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நவம்பர் 9, 2000. எங்க இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஃபார்ம்டு ஃப்ரம் நார்த்தன் ஹில்லி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அங்க இருந்தா ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது அப்படின்னா உத்தராஞ்சல் அப்படின்னு சொல்லி இருந்தது. அததான் வந்து ரீநேம்ட் அஸ் உத்தரகாண்ட் இன் ஜான் 2007. இதுல வந்து உத்தரகாண்ட் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இனிஷியலா அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எந்த ஸ்டேட்டுக்கு ரீசெண்டா எந்த அசம்பிளி வந்து சில்வர் ஜூப்ளி இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை அட்ரஸ் பண்ணது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்க திரௌபதி முர்மு அவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டொபேக்கோ பேன் மால்தீவ்ஸ். அதாவது மால்தீவ்ஸ் தான் வந்து பிகம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு பேன் டொபேக்கோ ஃபார் எனி ஒன் பார்ன் ஆஃப்டர் ஜான் 1, 2007. ஜான் 1, 2007க்கு அப்புறம் பிறந்த அவங்க யாருமே வந்து டொபேக்கோ கன்சியூம் பண்ணக்கூடாது பேன் பண்ணியிருக்காங்க. மால்தீவ்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பேன் பண்ண இந்த டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதுல என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா சிகரெட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பேன் பண்ண ப்ராடக்ட்ஸ்ல. இப்போ சப்போஸ் வந்து அதையும் மீறி இந்த மைனர்ஸ்க்கு வந்து அதை சேல் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு ஃபைன் அப்படின்னா 50,000 ருஃபியா, அவங்களோட மணி இதுல ருஃபியா அதுல வந்து ஃபைன் மொத்தம் 2.9 lakhs வந்து ஃபைன் சொல்றாங்க. ஸோ இதுல இம்பார்ட்டன்டா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படி தெரியணும் அப்படின்னா the first country to ban tobacco for anyone born after Jan 1, 2007. எந்த கண்ட்ரி அப்படின்னா மால்தீவ்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ். ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னா நேஷனல் யூனிட்டி டே. எப்போ செலிப்ரேட் பண்றாங்கன்னா அக்டோபர் 31. யாரோட மெமரியில வந்து இது செலிப்ரேட் பண்றாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட மெமரிக்காக செலிப்ரேட் பண்றாங்க. நமக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் பத்தி தெரியும். இவர் தான் ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. 2025ல இதுதான் வந்து அவரோட 150th பர்த் ஆனிவர்சரி. இதுக்காக தான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மெயினா நடந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா ஏக்தா நகர்ல குஜராத்ல ஈவெண்ட் நடந்திருக்கும், மெயின் ஈவெண்ட். அதே வந்து ரன் ஃபார் யூனிட்டி அப்படிங்கிற ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மேரத்தான். அது வந்து எங்க நடந்திருக்கும்னா நேஷனல் லெவல்ல வந்து நடந்திருக்கும். ஹெல்ட் நேஷன் வைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னா என்னன்னா ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ். எப்போ அப்படின்னா அக்டோபர் 31. யாரோட மெமரியில இது செலிப்ரேட் பண்றாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் 150th பர்த் ஆனிவர்சரியில மெயின் ஈவெண்ட் எங்க நடந்துச்சு, நேஷனல் வைட் எங்க நடந்துச்சு, இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரி நெக்ஸ்ட் சிஏ வந்து எம்ப்ளாயி என்ரோல்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது யாருன்னா இபிஎஃப்ஓ. சாரி, இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது யாருன்னா இபிஎஃப்ஓ, எம்ப்ளாயி என்ரோல்மெண்ட் ஸ்கீம். என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நவம்பர் 1, 2025 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்ஸ் எம்ப்ளாயீஸ் மிஸ்டு ஃப்ரம் இபிஎஃப் 2017 to 25. அதாவது 2017ல இருந்து 25 வரையும் மிஸ் ஆயிருப்பாங்கல்ல எம்ப்ளாயீஸ் இபிஎஃப்ல இருந்து, அதை வந்து கவர் பண்றதுக்கு தான் வந்து இந்த எம்ப்ளாயி என்ரோல்மெண்ட் ஸ்கீம் வந்து நம்ம இபிஎஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா நவம்பர் 1, 2025. எவ்வளவு தூரம் இந்த போர்ட்டல் ஓப்பனா இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 30, 2026, 6 months வந்து ஓப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எஸ்சிசி எஸ்பிஐ. எஸ்சிசினா ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா எஸ்பிஐ மேட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கோல்ட் ட்ரேட் ஆன் ஐஐபிஎக்ஸ் அஸ் அ ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட். அதாவது எஸ்பிஐ தான் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன என்ன கேட்டகரியிலனா ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்டா யாருக்கிட்டனா ஐஐபிஎக்ஸ், அதாவது இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச்.
ஸோ எஸ்பிஐ தான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் அஸ் அ ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பர் இன் 2024. 2024ல எஸ்பிஐ தான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா என்னவா அப்படின்னா ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பரா, டிசிஎம் மெம்பரா எஸ்பிஐ தான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்பிஐ தான் ஃபர்ஸ்ட் பேங்க் டு ஜாயின் ஐஐபிஎக்ஸ் இன் 2024. ஐஐபிஎக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது யாருன்னா எஸ்பிஐ, இந்தியா இன்டர்நேஷனல் பூலியன் எக்ஸ்சேஞ்ச், ஐஐபிஎக்ஸ் அப்படின்னா. ஸோ இதுலயும் நமக்கு வந்து இந்த 3 பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் பிளான்ட் எங்க வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரிசால. இதுல வந்து யார் ஃபவுண்டேஷன் லே பண்ணாங்க அப்படின்னா ஒரிசா சிஎம் தான் வந்து ஃபவுண்டேஷன் லே பண்ணாங்க. யார் வந்து ஒடிசாவோட சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லேட் ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் பிளான்ட் இன் புவனேஸ்வர். இதுதான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் பிளான்ட். ஓகே, இதோட காஸ்ட் என்ன அப்படின்னா 2667 crore அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஸ்கீம் அண்டர்ல வந்து இந்த பிளான்ட்டை வந்து அவங்க பில்ட் பண்றாங்க அப்படின்னா அண்டர் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் அண்டர்ல தான் வந்து அவங்க இந்த பிளான்ட்டை பில்ட் பண்றாங்க. எப்போ வந்து இந்த பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க டு பி கமிஷன்ட் ஆன் எப்போ அப்படின்னா பை 2027 to 2028 வந்து ஸ்டார்ட் பண்றதா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரிசா சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து குவிஸ் பார்ப்போம். எஸ்பிஐ மேட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கோல்ட் ட்ரேட் ஆன் விச் எக்ஸ்சேஞ்ச் அஸ் அ ஸ்பெஷல் கேட்டகரி கிளைம். Next question. Under the EPFO enrollment scheme 2025, the scheme will remain open till எவ்வளோ நாள் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் எவ்ரி இயர். எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் பிளான்ட் இஸ் கம்மிங் அப் இன் விச் ஸ்டேட். இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. Stay consistent and stay confident. Bye.